திருவண்ணாமலை வந்து நம்ம தமிழர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோயிலு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த தெலுங்குல போர்டெல்லாம் மாறுது. தெலுங்குக்காரங்க நெறைய வந்துட்டாங்க. அப்படின்ற ஒரு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஒரு கவலை இருக்கு. நான் முதல்ல சொன்னது தான். அடுத்த டெவலப்மெண்ட் திருவண்ணாமலை திருப்பதியோட போயிடும். ம். அது வந்து பெருசா போது. நீங்க சொன்னீங்க. ஆமா. ஒரு காலத்துல வந்து 1,00,000 பேர் இருந்தாங்க. ம். பௌர்ணமிக்கு ம். கிரிவலத்துக்கு. இன்னைக்கு டெய்லி 1,00,000 பேர் கிரிவலம் பண்றாங்க. ஆமா சார். நானும் போனேன் சார் ரீசென்ட்டா. பௌர்ணமிக்கு 10,00,000 பேர் ஆயிட்டாங்க. ம். இப்போ வந்து ஆந்திராக்கு திருப்பதி வந்து எப்படி தமிழர்களுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணுது மாரி, திருவண்ணாமலை வந்து சிவன் வந்து எல்லாருக்கும் ஆந்திரா மக்களுக்கு நெறைய ஹெல்ப் ஈர்ப்ப பண்ணணும். குடுக்கும். ஈர்ப்பு குடுக்கிறதுனால ஆந்திராக்கள் நெறைய பேர் வந்து அங்க இடத்த வாங்குவாங்க. அங்கேயே செட்டில் ஆவாங்க. ம். ஏன்னா சிவனை பிடித்தவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து தங்கிடுவாங்க. ம். அதுபோல அவங்க தலைமுறையே இங்க மாத்திருவாங்க. தமிழ்நாட்டுல நீங்க பார்த்தீங்கன்னா, 1,00,00,000 ஆந்திரா பேர் ஏற்கனவே இருக்காங்க அந்த இருக்காங்க. ஆமா. ஸோ எது மாறினாலும் தமிழ்நாடு, ஆந்திராலாம் ஒண்ணும் இல்ல. நம்மலாம் இந்தியர்கள். நம்மல்லாம் இந்தியர்கள். ஸோ கரெக்ட். என்னை பொறுத்தவரைக்கும் சிவன் சிவனுடைய அருமை எல்லாருக்கும் பொது. எல்லாருக்கும் தெரியட்டும். எல்லாருக்கும் அவர் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கரெக்ட்.